ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் சாங் வந்து இருக்கு ஜெயிலர் 2ல இருந்து. என்ன பாட்டுறது? அலாமத்தி போய்வா அலப்பொலியிலோ அந்த பாட்டு வந்து வந்திருக்கு. ஃபுல் பாட்டு ப்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து நாங்க 3 பேர் ரியாக்ட் பண்ணோம். செகண்ட் ப்ரோமோ வந்து இவனுங்க வரல, இவங்க டேட்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு ரெண்டாவது பாட்டு நானே ரியாக்ட் பண்ணிட்டேன். ஃபுல் பாட்டு வந்து டேட்ஸ்க்கு வந்து குடுத்துட்டாங்க எல்லாருமே. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் டேட்ஸ் கொடுத்துருக்காரு ஒருத்தர். ஸோ எதுவும் இல்லை, ஐப் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? பாட்டு எப்படி நம்மளுக்கு ஐயப்பன் பாட்டு மாதிரி இருந்துச்சுல்ல? ஹைப்னா அது ப்ரோமோலே பெருசா ஒரு ஹைப் இல்ல. ஓகே, பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆயிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அனிருத்காக கண்டிப்பா ஹிட் ஆயிடும். பாட்டு எனக்கும் ஐப் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கேட்கும் போது எனக்கு ஐப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ப்ரோமோ வேஸ்டா ஆட விட்டு ஒண்ணுமே இல்ல. அது தேர்ட் ப்ரோமோ வர இன்னைக்கு வரைக்கும் விட்டு இருந்தாங்க பாரு. ஆமா, இன்னைக்கு ஒரு 1 hour ஆகும், 3 hours ஆகும் அது மாதிரி விட்டு இருந்தாங்க போல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோவை ரியாக்ட் பண்ணிட்டோம். ரியாக்ட் பண்ணிட்டே பேசுவோம். தலைவர் டான்ஸ் இருக்கும், எதிர்பார்க்குறீங்களா யாராச்சும்? அப்படி இருக்கும், பார்க்கலாம் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1. அசிங்கமா கேக்குதுடா. யாரா அது? அனிருத்தா அது? அனிருத்தா அது? அனிருத்தா வேற இவன் மலையாள ஆக்டர். மலையாள ஆக்டர் இதுல இதுவும் இருக்கு. மலையாளமா இதெல்லாம்? டான்ஸ் வரப்படுது, டான்ஸ் வரப்படுது. லிரிக்ஸ் புரிய மாட்டேங்குது. இதான் தமிழ் நினைக்கிறேன். பாட்டு கேட்கவே இல்லை. அழகா இருக்காங்க எல்லாருமே. நல்லா இருக்கு. ஒன் ஷாட் போல பாட்டு அவ்வளோ ஸ்லோ பாய்சனா இருக்கும் போல. கேட்க ஓரளவுக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். செம ஷாட்டுங்க, செம ஷாட்டு. தலைவர் ஒரு ஸ்டெப்பு போட நல்லா இருக்கும். அனிருத்குமார் தானே அவன். அருண்ராஜ் காமராஜரா? எந்த காமெடிடா இருக்கான்? இதுலதான் தப்பா ஆடிடுவாங்களா? இதான்டா இதான் நல்லா கட்டாடுற மாதிரி தான்டா இருக்கு. பாட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகுது இல்ல? ஒரு மாதிரி கேட்டோட பிடிக்கிற பாட்டுலாம் இல்ல. தலைவர் சும்மா நிக்க வச்சு ஓட்டாங்க. தலைவர் தலை மாதிரி வச்சா சூப்பரா தனியா தர்றாங்க. பயங்கரமா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அந்த ஒயிட் சாரில செம்மையா தர்றாங்க. தலைவர் ஆடவே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் ஆச்சு. கிரியேட்டிவிட்டி பாத்தியா? ஓட்டு ஓட்டு
அந்த ஸ்டெப்பர்ல ஏதோ அலமத்தி அப்படி வச்சுப்படா ஜானி அப்படியே போட்ட விட்டாங்க. தலைவர் ஆடவே இல்லடா. யாரும் பாட்டு அணிதான் பாக்குறான். இது யாருன்னு தெரியல. தலைவர் ஆடவே இல்லை. போடா ஆடவே இல்லையா போல சாயங்காலம் அதே மாதிரிதான் இருந்துச்சு. நல்ல விலைன்னு டிசப்பாயிண்ட் சீனாவது ஒரு மனுஷன் வரவே காட்டவே இல்ல. எதுவுமே பொண்ணு காட்டுறீங்களா அவ்வளவா ஒன்னும் பெரிய இது மாட்டேன். மேபி கேட்க மேபி ஸ்லோ பாய்சனா ஒரு இம்ப்ரெசிவே இல்ல. எதுவுமே இல்ல. இன்னொரு வாட்டி பாக்கணும்னு தோணல. அந்த மாதிரிதான் பாக்குற மாதிரி இல்ல. அது யாரு தெரியல. மலையாள ஆக்டர் அனிருத் அண்ணா மாதிரி இருக்காரு. அனிருத் தான் நினைச்சேன் வேஷ போட்டு அமுச்சு விட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். இந்த ரீல்ஸ் திரும்பி ரிப்பீட்ல போட்டு 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 பிடிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் ஆகும் கண்டிப்பா. எல்லா பாட்டுமே மோஸ்ட் பாரு 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 அப்படின்னு நம்ம ஃபீல்ட்ல வந்துட்டே இருக்கோம். நம்ம ஓகே அந்த மாதிரிதான் இருக்கு. மேபி அப்படி வந்தா பாப்போம். ஆமா. மத்தபடி மலையாளம் அது லிரிக்கா இல்ல அவர் கண்ட மணிக்கு ஏதோ பாடுறாரா சாய பயங்கர் மாதிரி தெரியல. ஒண்ணுமே புரியல. ஒரு நடுவுல சவுண்ட் மட்டும் கேக்குது. தெரியல. கொஞ்சம் பாட்டு சவுண்ட் தெரிக்கலாம். டான்ஸ் அவங்க சூப்பரா ஆடுறாங்க. பேர் தெரியல. பூர்ணாவா அவங்க சூப்பரா ஆடினாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்க தனியா தெர்றாங்க. ரொம்ப கிளியரா அந்த ஒயிட் சாரிக்கும் அதுக்குமே தனியா தெர்றாங்க. மேபி தியேட்டர் வெர்ஷன்ல தலைவர் ஆடுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா காவலையில அது லிரிக்கோடியில வந்துச்சா ஆடுற மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. சும்மா வரலையா தெரியல. பண்ண போறாங்க. இவர் தான் சுனில் தான் ஆடி இருப்பாரு. அதுல சுனிலும் தமனா மட்டும் தான் ஆடி. மேபி தியேட்டர்ல கண்டிப்பா லைட்டா வச்சு காமிச்சிருக்கலாம். தலைவர் போட்டோ கூட காமிக்கல அவ்வளவா. எதுவுமே அது மாதிரிதான் காவலெல்லாம் கேட்டோன்னே நல்லா இருந்துச்சு. அதுல தெலுங்குலடா. அதுல தெலுங்கு இதுல மலையாளம் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே பாப்போம். ஒன்னும் பெரிய பிடிச்சிரும். எப்படி இருந்தாலும் ரீல்ஸ்ல போட்டு தள்ளினாலே இதான் வரப்போகுது. இதான் வரப்போகுது. இப்பயும் எதிர்பார்ப்பு இருக்கா? அடுத்து விஜய் போயிட்டாருன்னா அடுத்து அவர் தானே அது இது பண்ண. அப்ப ஏகே இல்லையா? அப்ப உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வந்திருக்காரு. இப்ப 3 படம் கொடுக்க போறாரு. ரேசிங் படம் தான் எங்களுக்கு தலைக்கு. இருந்தாலும் ரஜினி தான் அடுத்து அந்த பாப்போம் எப்படி வருது. சினிமாவே ஆண்டிட்டு இருந்தவர் போயிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டு ஆள வந்துட்டாரு ஆக்சுவலி. தலைக்கு ஒரு காம்படிட்டரே இல்லாம போயிடுச்சு. அதனால போயிட்டாரோ ஒருவேளை. இல்லனாலும் அப்படிதான். ஒரு இல்லனாலும் படம் நடிக்க மாட்டாருதான். கேட்டுதான் அவன தலையெழுத்து நடிச்சுதான் நான் போறேன். ஆமா ஓகேங்க. பாட்டுல ஒண்ணுமே இல்ல அவ்வளவா. பாட்டு பத்தி பேசாம நாங்க சமாதானம் எங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம். பாட்டு அவ்வளவா நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. பாட்டு பத்தி பேசணும் நாங்க எதுனா பேசிட்டு இருக்கோம். கேட்டோட புடிச்ச மாதிரி இல்ல பேசிருக்கோம் பாட்டு. அதுல சொல்றது ஒண்ணுமே இல்ல. வித்தியாசமான ஒரு ட்ரை தான். வித்தியாசமான ஒரு ட்ரை மாதிரிதான் இருக்கு. மலையாளம் தான் போல அது. கொரியோகிராபி ஜானி எனக்கு பிடிக்காது. தளபதிக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டா பண்றாரு. மீதி எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாரு. அதனாலே எனக்கு ஜானி மாஸ்டர் பிடிக்காது. இது நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கு. கொரியோகிராபி அந்த சினிமாட்டோகிராபி சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வேற அந்த இவங்களாச்சும் ஆட விடுவாங்க. அந்த நெல்சன் கேங்காச்சும் ஆட விடுவானுங்க. ஆடல காட்டினாங்க இந்த பொண்ணு. அப்படி அவள்தாங்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. எப்படி இழுக்கிறோம் அப்படி வீடியோவை 10 நிமிஷத்துக்கு இழுக்கிறோம். அருண்ராஜ் காமராஜ் அதான் வேற படம் வந்து டைரக்டர் நெல்சன் அப்படியே ரஜினி எடுத்திருக்காரு. 10 நிமிஷம் வந்துடும். இது யாரா போன இது யார் எழுதுனது? அருண்ராஜ் காமராஜ் ஏதோ ஒரு பாட்டு காவல் அவருதான் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏய் அங்க கலாச்சிட்டு போவாங்க பாரு. பெரிய நெல்சன் கலாய்ப்பாருடா. எழுத சொல்லிட்டு போவானா அனிருத் எழுத சொல்லிட்டு போவான். இவன் வந்து அருண்ராஜ் காமராஜ் கீழே இறங்குவான். அப்ப நெல்சன் பாத்துறான். ஏய் நீ என்னங்க அப்படின்னு. காவலும் அவர் தான் எழுதுனது. அப்படியா? ஆமா அதே கேங் தான் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க போல. சரி ஃபுல் பாட்டுமே வந்துச்சா? சரி படத்துல ஏதாச்சும் ஹைட் கிரியேட் பண்ணதா பாப்ப. தலைரான்னா மட்டும்தான்
வீடியோ பாத்துருப்பாங்கல்ல எல்லாருமே ஆடியன்ஸ், அவங்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ரஜினி ஆடி இருப்பாரு, நம்ம என்னது நம்ம ஃபன்னா இருக்கும் ஜாலியா இருக்கும். ஆனா ரஜினி ஆடலாம், எப்பவுமே ஆட மாட்டாரு ரஜினி, சும்மா எல்லாருமே அதுதான் பாத்துருப்பாங்க. படத்துல இருக்கும், அது படத்துல ஆடி இருப்பாரு, சும்மா ஒரு கை கலசிச்சாலே போதுங்க, அதுக்கே பிரான்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதுல எப்படின்னு தெரியல. சரி, ஓகே பாப்போம் அடுத்த வீடியோல. உங்களை எல்லாரும் 4 பேர் இருக்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆக்டர் வீடியோ தான் பண்ண முடியுது நம்மளால, சின்ன சின்னதெல்லாம் பண்ண முடியல. சோ அடுத்தது ஏதாச்சும் ஒரு தலை படம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பாப்போம், ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலனா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மத்தவங்களுக்கோ பிடிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணிருங்க, ஓகேங்களா? மறக்காம எல்லாம் பண்றேங்க. ஓகே, பாய். பாட்டா பாப்போம், எல்லாம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். பாப்போம். சத்தமா பேசுறா, இதுலயே கேட்காது. அப்படியா?